ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஆலயங்களுக்கோ சித்தர் ஜீவசமாதிகளுக்கோ சித்தர் பீடங்களுக்கோ சென்று எனக்கு பொருள் வேண்டும்னு கேட்டா அவன் முட்டாள். சோம்பேறியா இருக்கணும், வேலையே செய்யக்கூடாது, பணம் கொட்டோன்னு கொட்டணும். 95 விழுக்காடு மக்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் மனுஷனால செய்யக்கூடியதை போய் தெய்வங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க. திங்கக்கிழமை சத்யேந்திரருக்கு 11 தீபம் போடுவேன். மனிதனுடைய வெற்றியின் வகைகள் 11: எழுத்து வெற்றி, பேச்சு வெற்றி, காரிய வெற்றி, சொல் வெற்றி, செயல் வெற்றி, குடும்ப வெற்றி, நிதி வெற்றி, தொழில் வெற்றி. இப்படி 11 வெற்றிகளும் நமக்கு வரணும். வந்தா தானே நம்ம நடக்கணும். 11 தீபத்தை போடுவேன். எல்லா விதத்திலும் உன்னுடைய அருள்மலை இருக்கணும். இங்க நான் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு செய்தி வருது. எங்க வருது, யாரு சொல்றாங்க என்னன்னு பாக்குறேன். இந்த அம்மா வர்றாங்க. வந்த உடனே ஓன்னு அழுதுட்டு சாமி கிட்ட பிடிச்சிட்டு என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அம்மா அழுகாதீங்க, இப்பதான் சாமி சொன்னார் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அது உங்களுக்குன்னு எனக்கு தெரியல. தீர்க்க தரிசனம் என்பது இன்னும் அதை பிராக்டிஸ் பண்ணனா பின்னால் நடப்பதை முன்கூட்டியே சொல்ல முடியும். என்னை பற்றி நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் யார், உங்களுடைய குணம் என்ன, வேற எதையும் விட்டு போட்டு இதையே நம்ம பண்ணணும்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தரையும் ஊடுருவி சொல்ல முடியும். கோயிலுக்கு சமாதிக்கு சித்தர்பிடம் வரவங்களுக்கு 3 விஷயத்துக்காக வராங்க. ஒரு சிலர் பொருள் வேணும், பணம் வேணும், சில பொருட்கள் வேணும், வாழ்க்கை வசதி வேணும்னு கேட்குறாங்க. சில பேர் கடவுள் அருள் கேட்குறாங்க. எதுக்குன்னா நல்லா இருக்கணும், நல்ல உறவுகள் அமையணும், குடும்ப சிக்கல்கள் சேரணும், அது மாதிரி கேட்குறாங்க. இதை தாண்டி இன்னும் சில பேர் தான் முழுமை பெறணும், இதே மாதிரி சித்தர் நிலையை அடையணும்னு கேட்குறாங்க. இந்த 3த்துக்கும் ஒரு வழி சொல்லுங்கள். 3த்துக்கும் 3 வழிகள். பொருள் வேணும் கேட்குறவங்க பொருள் கிடைக்க என்ன பண்ணணும், அருள் கிடைக்க என்ன பண்ணணும், ஞானம் முழுமை நோக்கி போகிறவங்களுக்கு ஒரு வழி. முதல்ல ஆலயங்களுக்கோ சித்தர் ஜீவசமாதிகளுக்கோ சித்தர் பீடங்களுக்கோ சென்று எனக்கு பொருள் வேண்டும்னு கேட்டால் அவன் முட்டாள். எனக்கு வீட்டை வாங்கி கொடு, எனக்கு பேங்க்ல லோனை வாங்கி கொடு. அவர் என்ன கல்லு மண்ணு விற்கிறவரா சித்தர்? அவர் என்ன பேங்க் வச்சிருக்கிறாரா பணம் கொடுக்கறதுக்கு? பொருள் வேண்டும்னா நீ உழை. உனக்கு கைகள் நன்றாக இருக்கின்றன, கால்கள் நன்றாக இருக்கின்றன, எண்ணம் தூய்மையானதாக இருந்து 24 மணி நேரம், அதாவது உடல், பொருள், மனம், அந்த இரத்தத்தினுடைய ஒவ்வொரு செல்களிலும் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு 2 கலந்தால் பொருளை நீயே ஈட்டுவாய். இதை போய் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. மனிதனால் பெற முடியாதது எதுவோ அதை கேட்கலாம். உன்னால சோம்பேறித்தனம், நீ விட்டுற. உனக்கு ஆசை, சோம்பேறியா இருக்கணும், வேலையே செய்யக்கூடாது, பணம் கொட்டோன்னு கொட்டணும். 95 விழுக்காடு மக்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. நோகாம நோம்பு கும்பிடணும், பணம் குவியணும். உழைத்தவன் பாவம் கொஞ்சமா இருப்பான். பொருளை போய் அவர்கிட்ட கேட்கிற அவங்க எல்லாம் ஞானவான்கள், ஞானிகள், யோகியர்கள். அவங்ககிட்ட போய் என்ன ஞானத்தை கொடுன்னு கேளு, ஐயா எனக்கு அறிவை கொடுன்னு கேளு. இப்போது கோடிக்கணக்கில் எங்கிட்ட சொத்து இருக்குது, எங்கிட்ட எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு என்னை தனியா விடுங்க, சாக்கு எடுத்துட்டு போய் தோல்ல குப்பையை செமந்து 1 வருடத்துக்குள் நான் லட்சிய கனவுகளை நிறைவேற்றி காட்டுவேன். உனக்கு அந்த வல்லமை திடசித்தம் இல்லையே. எங்கிட்ட இருந்து இப்போ எல்லாவற்றையும் பிடுங்கி விடுங்க, எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வெறும் ஒரு சாக்கு மட்டும் போதுங்க, எங்கிட்ட கொடுங்க. குப்பையை பொறுக்கிய ஒரே வருட காலத்திற்குள், நான் சொல்ற சவால் விடுறேன், எல்லாத்தையும் எடுத்துங்க. 1 வருட காலத்திற்குள் நான் மிகப்பெரிய நிபுணராக மாறி காட்டுறேன். ஏன் உனக்கு உழைக்க முடியல? உடல் இருக்கிறது, உடல் வாகு இருக்கிறது, சோம்பேறித்தனம் உன்னை புகுந்து வருத்தி கொண்டிருக்கிற, அதனால உன்னால சம்பாதிக்க முடியல. நீ உழைச்சு பாரு, உண்மையா இருந்து பாரு, நேர்மையாக உண்மையாக இருந்தா ஆட்டோமேட்டிக்கா 100 பேர் ஈர்ப்புக்குரியவனாக நீ மாறி உன்னிடம் தொழில் குவியும். யோகியனாக இருந்தால் மட்டும்தான், நேர்மையாக இருந்தால், உண்மையாக உழைத்தால் உன்னை தேடி செல்வம் வரும், பொருள் வரும், வீடு வாங்கலாம், கட்டலாம், மேலும் அதிக தொழிலை பண்ணலாம், மற்றதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பொருள் உன்னால சம்பாதிக்க முடியும். ஆஃப்டர் ஆல் மனுஷனால செய்யக்கூடியதை போய் தெய்வங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்களே, எப்படி இருக்கும்? இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காக இவங்க கிட்ட போகக்கூடாது. மனிதனால் பெறக்கூடியதை தெய்வங்களிடம் கேட்கக்கூடாது, சித்தர்களிடம் கேட்கக்கூடாது. இப்போ நீங்க சொன்னீங்களே, உன்னுடைய மாறாத அன்பு, உன்னுடைய அருள் என்னைக்கும் என் மேல இருக்கணும்னு கும்பிட்டீங்கன்னா அவருடைய அருளை கொடுப்பார். அந்த அருள் இருந்துட்டாலே, அந்த அருள் வளையத்துக்குள்ள நீங்க இருந்துட்டாலே தப்பு நடக்காது. அந்த அருள் இருந்துட்டாலே உழைக்க வந்துடும்.
அந்த அருள் இருந்துகிட்டாலே கேட்காதவையெல்லாம் யார் கேட்கிறானோ அவனுக்கு எதுவும் கிடைக்காது, கேட்காதவனிடம் போய் சேரும். உதாரணத்துக்கு நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவன். நான் சொல்றதுல பெருமைப்படுறேன். ஒரு நேரம் சாப்பாடு ஆக்கணும்னா அதில் மிளகாய் இருக்குங்க. அந்த மிளகாயை என்னுடைய தாயார் கைப்படாமல் கரண்டியில் எடுத்து இன்னொரு தட்டத்தில் வச்சிருப்பார். ஏன்னா வறுமை. அடுத்த நேரத்துக்கு மிளகாய்க்கு என்ன பண்ணுறது, இந்த மிளகாயை அடுத்த நேரம் பயன்படுத்துவோம். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த அளவுக்கு இருந்தவன் தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் இந்த அளவுக்கு. என்ன காரணம்? உண்மை, உழைப்பு, நேர்மை. ஆசிரியர் துறையில் ஒரு நிமிடத்தில் மட்டும் இல்லைங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா ஹிந்தி சொல்லித்தர போவேன், அதுக்கப்புறம் பாட்டு சொல்லித்தர போவேன், அதுக்கப்புறம் டியூஷன் மற்றவங்களுக்கு எடுப்பேன். நான் தனியாக டியூஷன் சென்டர் வச்சுருந்தேன். சாயந்தரமும் பாட்டு சொல்லித்தர போவேன், ஹிந்தி சொல்லித்தர போவேன். இப்படி உழைத்து 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 பணத்தை சேர்த்து 3 பெண்களுக்கு ஒன்றொன்றாக திருமணம், குருவி கூடு கட்டினதை போல திருமணம் செய்வேன். தகப்பனார் இறந்துட்டார் 93வது வருஷத்தில். அதுக்கப்புறம் உலகமே இருண்டதுன்னு நினச்சேன். தன்னம்பிக்கையை வளர்த்தேன். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், இவ்வளவு தானா, இது மாதிரி 10 பேர் இருந்தாலும் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. எல்லாத்துக்கும் பண்ணி வச்சோம். பிறகு உழைத்து 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 இந்த ஆன்மீக சேவையை பண்ணணுங்கிறது தான் இந்த இடத்த வாங்கணும். இந்த இடத்த சட்டுன்னு வாங்க முடியுங்களா? சித்தர்களுடைய பரிபூர்ணமான அருளாசி இருந்ததுனால தான், அவருடைய மாறாத அன்பும் அருள்மலையும் என் மீது இருந்ததால் தான். திங்கக்கிழமை சத்யேந்திரருக்கு 11 தீபம் போடுவேன். மனிதனுடைய வெற்றியின் வகைகள் 11: எழுத்து வெற்றி, பேச்சு வெற்றி, காரிய வெற்றி, சொல் வெற்றி, செயல் வெற்றி, குடும்ப வெற்றி, நிதி வெற்றி, தொழில் வெற்றி. இப்படி 11 வெற்றிகளும் நமக்கு வரணும். வந்தால் தானே நம்ம நடக்கணும். 11 தீபத்தை போடுவேன். எல்லா விதத்திலும் உன்னுடைய அருள்மலை இருக்கணும். எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கல, தன்னை போல எல்லாம் வந்துருச்சு. நான் ஒரு பள்ளியில் 31 பேர் வேலை செஞ்சாங்க. 31வது ஆளாக போனேன். வெளியில் வரும்போது நம்பர் 1 வெளியே வந்தேன். இந்த இடத்துல பள்ளியை உருவாக்கிட்டு தான் வெளியில் வந்தேன். உழைப்பு, திட்டமிட்டு முன்கூட்டியே திட்டமிடுதல். ஒரு மனிதன் நன்றாக உழைக்க வேண்டும். உழைப்பதற்கு முன்கூட்டி ப்ரீ பிளான் இல்லாத எந்த ஒரு செயலும் தோல்வியை தரும். இன்னொன்று, ஆஜ் கா காம் கல் பர் மத் சோடோ, இன்றைய வேலையை நாளை என்று இருந்தால் நாளைக்கும் இதே நிலைதான், நீ தோற்று போவாய். அப்பவே செய், அன்றே செய், அப்பொழுதே செய், வீரத்தோடு செய், திடசித்தத்தோடு செய், நம்பிக்கையோடு செய். வெற்றியை அறுவடை பண்ணலாம். வெற்றியை விதைச்சோம்னா வெற்றியை தான் அறுவடை பண்ணணும். சோம்பேறித்தனத்தை விதைச்சோம்னா நாளாக ஆக அந்த சோம்பேறித்தனம் நிறைஞ்சு மப்பு மந்தாரமாக உழைக்காமலே பணம் கிடைக்குமா, ஏங்கி ஏங்கி கடைசியில் பிச்சைக்காரனாக தான் மாறணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, சில தொழிலை தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க, உழைத்தவன் தோல்வி அடைந்ததாக சரித்திரம் இல்லை. அதனால தான் சொல்றேன், வெற்றியின் ரகசியம் உறக்கத்தில் இல்லை. சாப்பிட்டு போட்டு மதியானம் குட்டி தூக்கம் போடுவாங்க. நான் இது வரைக்கும் பகலில் தூங்கினதே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் தூங்கினது இல்லை. இரவு தூக்கமும் குறைவு தான். ஒரு வெற்றியாளனாக மாறுவதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணுங்க, சும்மா மாற முடியாது. மகாலிங்கம் ஐயா அவர்கள் இந்தியாவிலே மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தார். ஆரம்பத்தில் என்னது, மிளகாய் தான் வாங்கி வித்துட்டு இருந்தாங்க. எப்படி அவர் ஆனார்? விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஒவ்வொன்றிலையும் அந்த ஆளுமை இருந்துச்சுன்னா வெற்றி அடைய முடியும். நினைக்கிற போதே நீ உயர்ந்ததை நினை, அதை அடைவாய். அவடா ஐபிஎஸ் படி, ஐஏஎஸ் படி, எண்ணத்தை உயர்ந்ததாக்கு. ஐஏஎஸ் படித்தவனும் ஐபிஎஸ் படித்தவனும் மிகப்பெரிய மருத்துவனுடைய டீனும் வானத்திலிருந்து பொத்தென்றா குதித்து விட்டார்கள். நம்மை போல மனிதனாக இருந்து உழைத்து முன்னேறித்தானே வந்திருக்காங்க. ஏன் உனக்கு அந்த எண்ணம் வரமாட்டேங்குது? ஆரம்பத்திலேயே சின்னதாக நினைக்கிறது. அட சோம்பேறி, நினைப்பது தானப்பா நடக்க போகுது. உயர்ந்ததை நினை, உயரமாக நினை, அதை நாம் அடைந்தே தீர்வோம். அவரும் நம்மை போல் மனிதன் என்று நினைத்துப்பார். நீ அந்த லட்சியத்தை அடைவாய். உனக்கு லட்சிய கனவுகள் நிறைய வளர்த்துக்கோ, நிறைய கொண்டு வா, பல தொழில்களை உருவாக்கு, புதுசா உருவாக்கு, சிந்தி. இப்போ நான் நினைக்கிறேன், குடுகுடுன்னு ஓடனா என்ன நடக்குதோ அதை உட்கார்ந்த இடத்துல கொடுக்க முடியுமான்னு நினைச்சேன். ஏன்? ஒவ்வொருத்தருக்கும் இதே எண்ணம் உள்ள வரணும், ஒவ்வொன்றிலும் புதுசாக வரணும். அப்பதான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க முடியும். உன்னுடைய அறிவை தட்டிவிடு, புதிதாக ஏதேனும் ஒன்றை சொல், புதிதாக ஒன்றை சாதனை செய். அதற்காகத்தானே நீ பிறந்தாய் மனிதா. 6வது அறிவை பயன்படுத்து. அப்படியே இருக்காது, உயர்ந்த எண்ணத்துக்கு போ. அங்கே போய் எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா இருந்தா அவர் என்ன பேங்க் டெபாசிட் வச்சிருக்காரா? எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் அவர் என்ன சீனியர் ஆஃபீஸரா? அதெல்லாம் கேட்கக்கூடாது. உன்னுடைய மாறாத அருள் ஒன்று இருந்தால் போதும்னாலே எல்லாம் வந்துடும்.
உன்னுடைய சோம்பேறித்தனம் போயிடும். பிறகு முழுமை அடையணும்னா உண்மையாக உழைத்தால் பொன்னும் பொருளும் தன்னே வந்து சேரும். அவருடைய அருள் இருந்தால் தோல்வி என்ற ஒன்று வாராது. இந்த இரண்டையும் சேர்த்து 4 பேருக்கு உதவி செய்தால் மனதில் ரொம்ப சந்தோஷம். அதான் முழுமைங்க. முழுமை என்பது தானும் அனுபவித்து பிறருக்கும் வாழ கொடுத்து அதற்கப்புறம் ஒரு ஆனந்தத்தோடு வாழ்வது தான் முழுமை. நீங்கள் முழுமை அடையிறதுன்னா குழந்தைகளை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த குழந்தைகளை படிக்க வச்சு அதுவல்ல முழுமை. நீ யார், எதற்காக பிறந்திருக்கிறாய், உன்னுடைய நோக்கம் என்ன, பிறந்ததன் நோக்கம் என்ன, நீ என்ன சாதித்திருக்கிறாய். ஒவ்வொருவரும் மரணத்திற்கு முன்னாலே ஏதேனும் ஒரு சாதனையை பதிய வைத்து தான் மறைந்தாலும் வாழக்கூடிய அளவிலே நிறைய சாதனைகளை செய்துவிட்டு போகணும். அதுதான் முழுமை. விவேகானந்தர் மறைந்தார், முழுமையடைந்து விட்டார். இன்றைக்கு வரைக்கும் அவர் பேசிட்டு இருக்கோம். என்ன காரணம்? காந்தியடிகள் வாழ்ந்தார், இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம். அம்பேத்கர் வாழ்ந்தார், இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம். ஏதேனும் ஒரு அடையாளத்தை நீ விட்டு சென்றால் தானே முழுமை அடைய முடியும். இல்லாவிட்டால் பாதியில் தானே போனதாக அர்த்தம். முழுமை என்பது இறந்த பின்னும் இந்த உலகம் பேச வேண்டும். அதுதான் முழுமை. அதற்குண்டான நடைமுறைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும். தீர்க்க தரிசனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தீர்க்க தரிசனம் என்பது அப்படியே சொன்னதை போல நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொள்ள, உண்மையாக மாற்றிக்கொள்ள உங்களுக்குள்ள தீர்க்க தரிசனம் உள்ள வந்துடும். இத்தனாம் தேதி இது நடக்கும், இத்தனாம் தேதி இது நடக்கும். உதாரணத்துக்கு நான் திருப்பி திருப்பி ஒன்றையே கேட்பேன், அங்கே போய் பார்த்தா அதே மாதிரி இருக்கும். ஏன் நமக்கு இருக்கக்கூடிய சகாக்கள்கிட்டே சொன்னேன், நான் பார்த்தியா, நான் அத்தனை முறை சொன்னேன், கேட்டையா, நான் சொன்னது கேட்காட்டி இந்த ப்ராப்ளம் வரும்னு சொன்னேன். நிறைய இதற்கு சான்று எங்களுடைய மக்களே சான்று. தீர்க்க தரிசனம் என்பது சில செய்திகளை உள்ளே வச்சுக்குவோம், யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது, யார் எதிரில் வர்றாங்களோ அவங்ககிட்ட சொல்லிடுவோம், அது அவங்களுக்கு போயிடும். அதான் தீர்க்க தரிசனம். இன்ட்யூஷனாக உள்ள ஆமாம், பின்னாடி நடப்பதை முன்கூட்டியே சொல்வது. உதாரணத்துக்கு KK பட்டி, காமநாயக்கம்பட்டி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஊர் இருக்கு. இங்கே நான் உட்காந்து தியானம் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு செய்தி வருது. எங்கே வருது, யார் சொல்கிறாங்க என்னன்னு பார்க்குறேன். இந்த அம்மா வர்றாங்க. வந்த உடனே ஓன்னு அழுதுட்டு சாமிகிட்ட பிடிச்சிட்டு என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அம்மா அழுகாதுங்க, இப்போ தான் சாமி சொன்னார் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அது உங்களுக்குன்னு எனக்கு தெரியல, அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கம்மா, நீங்கள் தைரியமாக போங்கன்னு. அதே போல் அங்கே போகிறாங்க, அரெஸ்ட் பண்ணல. அந்த அம்மா நல்லம்மா தான். ஒருத்தர் வட்டிக்கு கொடுத்துருக்காங்க, வட்டிக்கு வாங்கினவங்க இந்த அம்மா மேலே கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டுட்டு அவங்கள பிடி வாரண்ட் மாதிரி கொடுத்து கூப்பிட வந்துட்டாங்க. இந்த அம்மா பயந்துட்டாங்க. ஆனால் இங்கே வரும்போது நாங்கள் இப்போ சாமி கும்பிட்டுருக்கோம், இந்த செய்தி வருது, யாருக்குன்னு பார்க்குறோம், நம்ம அடுத்து வர்றாங்க, அவங்களுக்கு அந்த செய்தி. தீர்க்க தரிசனம் என்பது இன்னும் அதை ப்ராக்டிஸ் பண்ணனா பின்னால் நடப்பதை முன்கூட்டியே சொல்ல முடியும். நல்ல இது பண்ணணும்னா உங்களையே ஊடுருவினால் நீங்கள் யார், உங்களுக்குள்ள என்ன சொல்ல முடியும், அது அர்ப்பணிக்கணும், அப்போ தான் வரும். என்னை பற்றி நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் யார், உங்களுடைய குணம் என்ன, வேற எதையும் விட்டு போட்டு இதையே நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரையும் ஊடுருவி சொல்ல முடியும். பழகிட்டோம்னா அதை விட ஈஸி, இன்னாரு தான் சொல்ல முடியும். மற்றவங்களால லேட் ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு, நாங்கள் ஓரிரு நாட்களிலே தெளிவாக சொல்லிடுவோம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். Taste the Daily.